ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரூர் இஷ்யூஸ் பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக கட்சிக்கு இதெல்லாம் தாண்டி தளபதி வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம். அதாவது தமிழ்நாட்டே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த உயிர்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் நடந்திருக்குது. பட் இந்த ஒரு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறமா எதுக்கு இன்னும் தளபதி அவர்கள் வந்து அந்த ஏர்போர்ட்டில் அந்த செயலர்கிட்ட வந்து பதில் சொல்லாமல் போயிட்டார். அத்தனை பேர் பத்திரிகையாளர் செய்தியாளர் எல்லோரும் வந்து நின்று பதில் சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். இல்லாட்டி அவ்வளோ பெரிய பிரச்சனை அத்தனை பேர் இறந்துருக்காங்க, நேரில் போய் சந்திச்சிருக்கலாம். இப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து அந்த மறுபடியும் அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக இன்னும் அந்த பிரச்சனை வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து போயிட்டார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வேறு மாதிரி சொல்லவும் பயந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லவும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு போகிறது அப்படிங்கிறோட ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படி போகிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறக்காக அவர் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பண்ணியிருக்காரு. பட் அங்கே துயரம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து வேணுன்னு போய் அந்த கூட்ட நெரிசலில் போய் இந்த மாதிரி சம்பவம் இறந்து கிடையாது. அதாவது ஒரு கூட்ட நெரிசலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் சேருதுன்னு தெரிஞ்சு எதுக்கு வந்து அந்த கூட்டத்தில் வந்து குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன பசங்க இந்த மாதிரி எதுக்கு அந்த கூட்டத்தில் வந்து பெற்றவங்க வீட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் சில பேர் சொல்லலாம், எப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ ஒருத்தர் வர்றாங்க, அவ்வளோ பெரிய ஹீரோ வரும்போது அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்க்குற ஆசைப்படுவாங்கள்ல, அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து அவங்க மேலே குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல கூட்டம் அதிகமானால் யாருக்கு பாதிப்பு வரும்? நமக்கு தான் பாதிப்பு வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர் முக்கியமாக அந்த இடத்துல போய் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக அப்படின்றது நம்ம தான் பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் ஏதோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. பட் ஆனால் இப்போ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த 41 குடும்பத்துக்கு வந்து பணத்தை கொடுத்து வந்து ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பட் அதையும் தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இப்போது ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கிட்ட சந்தித்து பேசும்போது இப்போ தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த 41 பேர் கரூரில் இறந்த 41 குடும்பத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தத்து எடுத்துக்கலாம். அதாவது வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு என்ன தேவையோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து பணத்தை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடுகட்ட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குடும்பத்தையும் அந்த 41 குடும்பத்தையும் நம்மளே தத்து எடுத்து பாதிக்கப்பட்ட எல்லோரும் அந்த குடும்பத்தை தத்து எடுத்து நம்ம அவங்களுக்கு வேணுங்கிறது வாழ்நாள் முழுக்க நம்ம வேணுங்கிறது பண்ணி கொடுக்குறதா நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ ஆதவ அர்ஜுன் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இப்படி சொல்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசு வேணும். அதாவது அவர் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா தளபதிக்கு அகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா மாறினாங்க. பட் மாறி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே தளபதி வச்சு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படி வந்து நேரில் வந்து பார்த்தாலும் பிரச்சனை, பார்க்கலனாலும் பிரச்சனை. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தப்பு சொல்லுவாங்க, செய்யலனாலும் தப்பு சொல்லுவாங்க, என்ன பண்ணாலுமே நல்லது பண்ணாலும் தப்பு சொல்லுவாங்க, கெட்டது பண்ணாலும் தப்பு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு விஷயத்துக்காக வராமல் போயிட்டார். ஆனால் இதுவே ஒரு பெரிய பிரச்சனையை வச்சு இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரோல் மெட்டீரியல் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தளபதி வந்து பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம தளபதி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசனாக அந்த வீடியோ வருத்தமான வீடியோ விட்டு எதுவாக இருந்தாலும் என்னை வந்து மக்களை எதுவும் பண்ணாதீங்க, என்னை வந்து இது வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சொல்கிறேன். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட வந்து அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சி அதுலேயும் வந்து தளபதி வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் நம்ம தளபதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து எதுவுமே வந்து வேணும் பண்ணுறது கிடையாது. இதுக்கு வந்து யாருமே வந்து எல்லாத்தையும் மேலேயுமே குற்றம் சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் மேலேயும் அந்த இடத்துல தப்பு இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒருத்தரை மட்டுமே வச்சு நம்ம எல்லோரும் வந்து அவரை தாக்கி பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் நான் நினைப்பேன். பட் ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் இப்போ வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து அந்த 41 குடும்பத்தை தத்து இருக்கிறார் அப்படிங்கிற போது ஸோ இது இவ்வளோ நாளாக நம்ம தளபதி அவர்களை வச்சு எல்லாம் விமர்சனம் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. எத்தனையோ கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்கறதுக்காக நம்ம தளபதி அவர்கள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து எப்படி சொல்கிறது கலாய்க்கிறதும் இவருக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறதும் என்னென்னமோ வந்து பார்த்திங்கன்னா தளபதி வச்சு பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம தளபதி கிட்ட இருக்கிறது அந்த அனுமதி.
அமைதியாக போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமைதியாக போயிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரியாக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோர்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவாக தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு யார் யார் காரணம், என்னென்ன பிரச்சனைகள், இதுக்கு யார் வந்து இதுக்கெல்லாம் உறுதுணை இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்தையும் யார் காரணம் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக வெளிவரும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இப்போது இந்த 41 குடும்பத்துக்கும் நம்ம தளபதி அவர்கள் வந்து அந்த 41 குடும்பத்தை வந்து தத்தெடுத்து வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.